ஈகோ பார்க்க கூடாது சார். ஈகோ பார்க்க கூடாது. நீங்க ஈகோவை விட்டு கொடுக்குறீங்க. விட்டு கொடுப்பேன் சார். சில ஆண்கள் இருக்காங்க இல்லையா, தன்னை மட்டும் சுத்தி உலகம் இருக்குன்னு, அந்த மாதிரி ஆண்களை பார்க்கும்போது தான் சார் கல்யாணம் உண்மையாவே சிக்கல்னு தோணுது. எங்க வீட்ல எல்லாம் இல்ல, அம்மா மன்னிச்சு அப்படின்னு ஒரே தான் காலில் வந்து அடைச்சிப்போ டப்புன்னு காலில் விழுகிற ஓன்ட்ட போய் நான் எப்படி சண்டைக்கு போவேன், அவ்வளோதானே. நீங்களாம் எப்படி உங்க சொந்த பந்தங்களை ஹேண்டில் பண்றீங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த டெக்னிக் அவங்களுக்கு தெரியல. இந்த டிப்பு கூட நான் கூட கத்துக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகிறது. 3 இயர்ஸ் எனக்கு பேபி இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு பாப்பா நின்றுச்சு. ஆனால் அந்த பாப்பாவும் எனக்கு வந்து சரியாக பிறக்கல. 8th மந்தில் வந்து எனக்கு வந்து அது வந்து டெத் ஆகிடுச்சு உள்ளே. ஏன்னா பிபினால. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு. என் ஹஸ்பண்டோட அண்ணா வந்திருக்காங்க. இவர் தான் வந்து இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வரல. நான் வந்து மேரேஜ் பண்ணாமல் இருந்தால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்காது. ஆப்போசிட்ல இருக்கவங்க என்னோட சிஸ்டர், இவங்களோட ஒய்ஃப். இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் சந்தோஷமா இருக்க முடியாது சார். ஐயோ, உங்க சந்தோஷத்துக்கு காரணத்தை சொல்லுங்க. கத்துக்கிட்டு போய் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ட்டு அவங்க பாவம். ஈகோ பார்க்க கூடாது சார். ஈகோ பார்க்க கூடாது. நீங்க ஈகோவை விட்டு கொடுக்குறீங்க. விட்டு கொடுப்பேன் சார். சில ஆண்கள் இருக்காங்க இல்லையா, தன்னை மட்டும் சுத்தி உலகம் இருக்குன்னு, அந்த மாதிரி ஆண்களை பார்க்கும்போது தான் சார் கல்யாணம் உண்மையாவே சிக்கல்னு தோணுது. அவங்க அப்பா அம்மான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் சைல்டு சார். ஸோ எனக்கு பெரிய ஃபேமிலி தேவை. நான் கேட்டு எனக்கு சிப்ளிங் இருக்கிற ஒரு பையன்தான் வேணும்னு கேட்டு கல்யாணம் பண்ணேன். எல்லாருமே வந்து சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க. நான் வச்சது வந்து 30,000. ஆனா அந்த ஃபேமிலியில ஒருத்தருமே என்கிட்ட பேசினது இல்லை சார். 6 மாசம் ஒரு ரூம்ல கட்டில் மேல அமைதியா உட்காந்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப ஒரு வாயாடி சார். நான் ரொம்ப பேசுவேன். ஐம் சாரி ஃபார் பிரேக்கிங் அவுட். என்ன மாதிரி பேசுற ஆளே கிடையாது. எனக்கு வந்து என் வாய்ஸ் ஞாபகப்படுத்தவே 3 மாசம் ஆச்சு. எங்க பாட்டி கூட இருந்து பாட்டி டெய்லி பேசிக்கிட்டே இருப்பாங்களா, ஒரு தனிமை, சத்தமே இல்லாம மொபைல்ல அனிமே மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த ஒரு கொடூரமான லைஃப் திருப்பி யாருக்குமே எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் சார். அவங்க வந்து அந்த கேரக்டர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க நல்லவங்க, நல்ல ஃபேமிலி. பட் எனக்கான விஷயம் அங்க கிடைக்கல. இல்ல, எனக்கான தேவைக்கா எது போனோ அது கிடைக்கல, அந்த சந்தோஷம் கிடைக்கல. ஆமா, அப்போ அது சிக்கல் தானே. நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. நாங்க வந்து காதல் கல்யாணம். நான் முஸ்லீம், அவர் ஹிந்து. எங்களுக்கு பல பிரச்சனை, கல்யாணத்துலயே பல பிரச்சனை. அவ்வளோத்தையும் மீறி என்னை அன்பா பார்த்துக்கிட்டு இப்போ 40 வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி. நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் சார். நானும் சந்தோஷமா இருக்கிறேன் சார். ஆமா, வந்திருக்காரு சார். அன்பு முக்கியம். அன்பு, அவர் மேல அன்பு வச்சா எவ்வளவு நமக்கு உள்ளான கஷ்டம் வந்தாலும் அவர் தோள் மேல அவர் சுமந்துக்குவாரு. நமக்கு அதை காட்ட விட மாட்டாரு. எதுனாலும் நீ உள்ள போ, நான் பேசிக்கிறேன். நீங்க கொடுக்குற அன்புக்கு அவரு திருப்பு கொடுக்குறாரு, உங்களுக்கு சந்தோஷமா குடும்பம் நடக்குது. அவங்க கொடுத்த அன்புக்கு அங்க நடக்கலைங்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி மேரேஜ் லைஃப் சிக்கலாகிறதுக்கு காரணம், இன்க்ரீசிங் டிவோர்ஸ் ரேட்ஸ்க்கான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும், மென் ஆர் மென்டலி மேரிட் டு தேர் பேரண்ட்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிளும் நான் சொல்வேன். அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மாவை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு, பட் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துக்கல. நாளைக்கு அவங்க ஒய்ஃப் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க அம்மாகிட்ட தான் கொடுப்பாங்க. டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க அப்பா மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஹாவ் சீன். கல்யாணம் ஆயிடுச்சு, 6 இயர்ஸ் ஆச்சு, ஒரு பாப்பா இருக்கு. இன்னொரு 4 மந்த்தாக இப்போ திரும்பியும் கன்சீவாக இருக்காங்க. ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான். 6 இயர்ஸாக அவங்க பேசலை அவங்க ஃபேமிலிலையும். ஏன்னா அவங்க கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் அப்படின்றதால பேசலை. நாங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட்டு. எனக்காக அவங்கள விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஹாப்பின்னு. மேரேஜுங்கிறது 2 பேர் சேர்ந்தது, புரியுதுங்களா? ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் 90% இருந்தாதான் மேரேஜ் நல்லா இருக்கும். இல்லாட்டி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதுல ஒன்னு ஹஸ்பண்ட் ஃபுல் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான், ஒய்ஃப் வந்து நல்லா ஹாப்பியா இருப்பா. ஸோ 2 பேரும் நல்லா இருப்பாங்க. அப்படி இல்லையா, ஒய்ஃப் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ். நீங்க உங்க அப்பா மாதிரி இல்லைங்கிறதுக்கு என்ன உதாரணமா சொல்லுவீங்க? நியூ மூவி எது இருந்தாலும் கண்டிப்பா போயிடுவோம் சார். அவங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு கூட்டு போயிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்திருக்கீங்களா? இப்போ ஒரே நேரத்துல 2 படம் ரிலீஸ் ஆகுது. நான் சொல்றேன் சார், ஒரு படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்னொரு படம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. மார்னிங் ஷோ நாங்க முடிச்சிட்டு திரிய லஞ்ச் மார்னிங் ஷோ உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு போவீங்க. அதுதான் டிஃபரன்ஸ். இல்ல மேம், ஒரே தியேட்டர் போனோம். ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு பிடிச்சது தான் போட்டுருந்தாங்க. அதுதான் சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் யாருக்கு வருதோ அவங்க தான். ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அந்த தியேட்டர்ல 2 ஸ்கிரீன் தான். ஃபர்ஸ்ட் ஷோ இது, செகண்ட் ஷோ எங்க வைஃப்க்கு பிடிச்சது. அதத்தான் சொல்றேன். நீங்க சொல்றதுதான் போயிட்டு அதுக்கு அப்புறம் செகண்ட் ஷோ நீங்க சொல்றதுதான். நீங்க சாஃப்ட்டா நான் டாமினேட் இல்லன்னு சொல்றீங்க. சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். யாரு
விட்டு கொடுக்குறதுங்கிற ஒரு கேள்வியை மட்டுமே நம்ம முன் வச்சு இதை பேசிகிட்டே இருந்தோம்னா யாராவது ஒருத்தரவங்க அதை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறதை அக்னாலேஜ்மெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் நீங்களே ஒரு விஷயம் சொல்கிறீங்க, பெண்கள் மட்டுமே விட்டு கொடுக்கல, ஆண்களும் இன்னைக்கு விட்டு கொடுத்து தான் அந்த கல்யாணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க போது, அப்போ யாரோ ஒரு சந்தோஷமா விட்டு கொடுக்கும்போது அங்கே என்ன பிரச்சனை? அதுதான் ஒருத்தர் மட்டும் விட்டு கொடுக்கறது தான் பிரச்சனைன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு என்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த விஷயம் அவங்களால விட்டு கொடுக்க முடியுமா முடியாதான்ட்டு புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க கல்யாண வாழ்க்கையில ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த சைடில் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பார்த்த ஒரு லட்சிய தம்பதினா யாரு? அப்படி யாருமே இல்லை சார். ஒரு 18 வயசு வரைக்கும் பார்க்கும்போது எல்லா மேரேஜுமே ரொம்ப பார்க்க அழகா பியூட்டிஃபுல்லா இருந்தது. பட் எனக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா நானும் பெரியவங்கும் போது ஒரு ஃபேமிலி அடல்ட் கான்வர்சேஷன்ல நானும் கலந்துப்பேன். அப்போ அவங்க பத்தி பேசுற ஒரு விஷயமும் கேட்கும்போது, இன்னும் ஏன் இருக்க நீ? ஒரே கேள்விதான் வரும், ஏன் இருக்க? அவங்க சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா? குழந்தைக்காகன்னுவாங்க. அந்த குழந்தை ஏன் முதல்ல பிடிக்காத ஒருத்தங்க கூட உருவாச்சு? எல்லாரும் யாரை ஜெயிக்கிறோம்னு பேசுறாங்களே, நம்ம ஒருத்தர்கிட்ட விட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறத விட அவங்க கிட்ட நம்ம தோத்து போனோம், நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தானே தோத்து போறோம், நம்ம ஒய்ஃப் கிட்ட தானே தோத்து போறோம், அதனால என்ன வந்துட போகுது? ஒரு சின்ன தப்புக்கு செஞ்சா கூட உடனே சாரிப்பா மன்னிச்சிருப்பா. எங்க வீட்ல எல்லாம் இல்ல, அம்மா மன்னிச்சு அப்படின்னு ஒரேதான் காலில் வந்து அடைச்சிப்போ டப்புன்னு காலில் விழுகிற ஓன்ட்ட போய் நான் எப்படி சண்டைக்கு போவேன்? அவ்வளவுதானே. அதே தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்கிற பழக்கம் இல்லாததுனாலதான். ஆமா, அவ்வளவுதான் சார். அது அந்த ஒரு பிரச்சனை இல்லாம போகும். இப்ப இவ்வளவு நேரம் அவங்க 30,000 சேலரி எல்லாம் சொன்னாங்க. எங்க அப்பா அம்மாவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆன ரொம்ப நாள் வரைக்கும் எங்க அப்பா குண்டு விளையாட போறோம். எங்க அம்மா சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க, பெருசா ஒன்னும் வேலைக்கெல்லாம் போனது இல்லை அப்படின்னு. அதுலயும் எங்க அப்பா அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. அவங்களோட லைஃப பார்த்துதான் எவ்வளவு விட்டு கொடுத்து போறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படி ஒரு லைஃப் வேணும் அப்படிங்கிற நினைச்சுதான் நான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமுடி கடவுள் செய்த குற்றமுடின்னு. அதாவது அவங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே நாங்கள் கஷ்டப்பட்டோம். அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம். எங்கள் கஷ்டத்தை நாங்கள் யார்ட்டுமே சொல்றதே இல்லையா, எங்களுக்குள்ளேயே தான் நாங்கள் வச்சுக்கிறோம். நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சுதந்திரம் இப்போ இல்லை, அதுதான் உண்மை. அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்துட்டு அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறது, அவங்க ஒப்பீனியனுக்கு போயிடுறது. ஸோ விட்டு கொடுத்து வாழ்றது பாதிக்கப்பட்டிருக்கேன்ல. உங்க கருத்துக்களை நிராகரிக்கப்படுது, இதுதான் காரணம். வேற என்ன நிராகரிக்கப்படும் பொழுது நாம சரண்டர் ஆக வேண்டியிருக்கு. ஓகே, புரிஞ்சுங்களா? ஆமா. இல்லை, அப்படி ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன். இத்தனை வருஷத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல. எல்லாத்துக்குமே ஒரு சினிமா கூப்பிட்டா கூட வரமாட்டாப்ல. சினிமா கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆமா. ஒருத்தர் கூட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு பிரச்சனை, கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க இங்க பிரச்சனை. அவங்க கோயில் கூப்பிட்டா வரமாட்டாங்க சார். கோயில் குளத்துக்கு அப்படின்னு சொன்னா வீட்டுக்காரமா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வருவாங்க. எனக்கு வந்து கோயில் குளத்துக்கு போறதுக்கு அதிகம் விருப்பம் இல்லை. ஆண்டவனை எங்க இருந்தாலும் நம்ம கும்பிட்டுக்கலாம். கோயிலுக்கு போனா கூட வெளியில வந்து வாசல்ல விட்டுட்டு அப்பா சினிமாவுக்கு போயிடுவாருங்க சார். கோயில் அவங்க 3 மணி நேரம் பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. இவர் 3 மணி நேரம் படம் முடிஞ்சிட்டு வெளியில வருவாங்க. வரும்போது 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துருவாங்க சார். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்களே சார். இதுக்கு மேல என்ன ஒரு லைஃப்ல வந்துடும்?